தகவல் மற்றும் சுய அறிவுக்கான தேடலை ஒருவன் நிறுத்தும் போது அறியாமை அவனுள் குடியேறுகிறது. அறியாமைதான் பயத்தையும் தீராத ஆசையினையும் தீவிரப்படுத்துகிறது. மக்களின் வாழ்க்கை எப்போதும் இரண்டு உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒன்று பயம், மற்றொன்று பேராசையும் தான். நீ உன்னை மாற்றிக்கொள்ளலாம், ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம், அறிவுள்ளவனாக வளரலாம். ஆனால் நாம் நம்மை தவிர உலகில் மற்ற அனைவரும் மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒன்றை மற்றும் உண்மை, மற்றவர்களை நீ மாற்றுவதை விட உன்னை நீ மாற்றுவது மிக சுலபம். எனவே மாற்றம் உன்னில் உருவாகட்டும். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பணத்திற்காக வேலை செய்கின்றார்கள். பணக்காரர்கள் பணத்தினை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கின்றனர். ஒரு புத்திசாலி நபர் தன்னை விட அதிக புத்திசாலியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள ஆசைப்படுவான். தன்னை விட அதிக புத்திசாலியின் அறிவுரையை கேட்பவனே மிகச் சிறந்த புத்திசாலியாவான். நாமும் புத்திசாலியாக இருப்போம். உயர்ந்த கல்வி தகுதியினை பெறுகின்ற அனைவரும் தொழில் ரீதியாக வெற்றி பெற்றவர்கள் அல்ல. பொருளாதார கல்வி அறிவு எவன் பெறுகிறானோ அவனே வெற்றிகரமான மனிதனாக திகழ்கிறான். தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனையினை தீர்ப்பதற்கு ஏற்கனவே உள்ள வழியினை பின்பற்றாமல் புதிய வழியினை கண்டுபிடிப்பவனே வெற்றியாளன். பணத்தினை சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதனை விட சம்பாதித்த பணத்தை உனக்காக வேலை செய்ய வைப்பது அதைவிட முக்கியம். ஒரு மனிதன் சொத்திற்கும் கடனுக்கும் உள்ள வித்தியாசத்தினை தெரிந்து கொள்ள வேண்டும். வீடு ஒரு சொத்து அல்ல, அது ஒரு கடன். பணக்காரர்கள் சொத்துக்களை கைவசப்படுத்துகின்றனர். ஆனால் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் சொத்து என்ற பெயரில் கடன்களை கைவசப்படுத்துகின்றனர். பணத்திற்காக வேலை செய்ய வேண்டாம், பணத்தினை நமக்காக வேலை செய்ய வைக்க வேண்டும். ஒரு வேலை என்பது நீண்டகால பிரச்சனைக்கான ஒரு தற்காலிக தீர்வுதான் என்பதை உணர வேண்டும். இதன் தொடர்ச்சி வரும் தொடர்களில் தொடரும்.